வணக்கம். நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். லங்ஸ் அதாவது நுரையீரல், இது வந்துட்டு நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் ஒரு முக்கியமான உறுப்பு. நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம ஹார்ட் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறது போலவே நம்ம லங்ஸுமே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இந்த லங்ஸ் மெயினாக என்ன பண்ணுதுன்னா, நம்ம இன்ஹேல் பண்ணுற, அதாவது நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து ஆக்சிஜனை அப்சார்ப் பண்ணி நம்ம பாடியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறதுல ஹெல்ப் பண்ணுது. இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய கேன்சர்ஸ் இந்த லங் பகுதியில் தான் வருது. இந்த லங்ஸில் மற்ற ஆர்கனில் ஒரிஜினேட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய கேன்சர்ஸை மோஸ்ட் காமனாக பார்ப்போம். அதை நம்ம மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லங்லேயே ப்ரைமரியாக ஃபார்ம் ஆகக்கூடிய கேன்சர்ஸ், அதாவது ப்ரைமரி லங் கேன்சர்ஸை கூட பார்க்குறோம். இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக இந்த ப்ரைமரி லங் கேன்சர்ஸை பற்றி பார்க்கலாம். லங் கேன்சர்ஸ்க்கான சிம்டம் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்டம் இருமல். மருந்து மாத்திரை எடுத்து கண்ட்ரோல் ஆகாமல் கண்டினியூஸாக இருமல் இருந்துகிட்டு இருக்கலாம். ரெண்டாவது, நம்ம சளியில் ரத்தம் கலந்து வரலாம். அதை நம்ம ஹிமாப்டசிஸ்ன்னு சொல்லுவோம். நெஞ்சு பகுதியில் வலி ஏற்படலாம். சில பேருக்கு வந்துட்டு ரிப்பீட்டடாக லங் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். அது எதனாலன்னா, லங்குக்கு போகக்கூடிய ஏர்வேல எதனா கட்டி வளர்ந்து அந்த பகுதியை பிளாக் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு நிமோனியான்னு சொல்லுவோம். பேஷண்ட்டுக்கு ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸாக ப்ரெசென்ட் ஆகலாம். சில டைம் என்னாகும், இந்த வாய்ஸ் பாக்ஸுக்கு போகக்கூடிய நர்வில் இன்வால்மெண்ட் ஆகி வாய்ஸ் சேஞ்ச் தென்படலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்படலாம் சில பேருக்கு. மோஸ்ட் காமனாக அர்லி ஸ்டேஜஸில் எந்த ஒரு சிம்டம்ஸ் இருக்கிறதில்ல. அந்த டைமில் எதனா பேஷண்ட்ஸ் எதனா எக்ஸ்ரேவோ இல்லை சிடி செஸ்ட்டோ மற்ற எதனா ரீசன்ஸ்க்காக பண்ணும்போது கட்டி மாதிரி தென்படலாம். அதுவுமே சில டைம் நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த லங் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் யாருக்கு அதிகம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். புகையிலை பழக்கம் இருக்கிறவங்க, அதாவது டொபாக்கோ ஸ்மோக்கிங் அல்லது சியூவிங், இந்த ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு லங் கேன்சருக்கான ரிஸ்க் அதிகம். இந்த டொபாக்கோ எப்படி கேன்சர் காஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ டீட்டெயிலாக நம்ம இதுக்கு முன்ன போட்டிருக்கோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் இங்கே தரேன். இந்த புகையிலையில் 50க்கும் மேற்பட்ட டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் நம்ம பாடியில் போகிறதுனால அது சில டிஎன்ஏ டேமேஜை ஏற்படுத்தி அது கேன்சர் ஏற்படுத்தலாம். இந்த டொபாக்கோ ஸ்மோக்கிங் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க பக்கத்தில் இருக்கிற ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரிஸ்க் ஃபேக்டரை அதிகமாக்குது. இதை நம்ம பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்கிறோம். அடுத்த ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தா ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த லங் கேன்சருக்கான ரிஸ்க் அதிகம்னு ப்ரூவ் ஆகிருக்குது. அடுத்து ஆக்குபேஷனல் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். சில பேர் இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஃபேக்ட்ரியில் வேலை பண்ணுறவங்க, நிலக்கரியில் வேலை செய்கிறவங்க, டீசல் ஃபியூம்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த லங் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம்னு ப்ரூவ் ஆகிருக்குது. சில சிஓபிடி பேஷண்ட், அதாவது நுரையீரல் அடைப்பு வியாதி இருக்கிறவங்களுக்கும் லங் கேன்சருக்கான ரிஸ்க் அதிகம்னு ப்ரூவ் ஆகிருக்குது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் அடுத்து என்ன பண்ணணும்னு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இருமல் வர்றதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்குது. மோஸ்ட் காமனாக சில இன்ஃபெக்ஷன்ஸ் அல்லது அலர்ஜியில் இருமல் ஏற்படலாம். இந்த காசஸ் எல்லாம் ரூல் அவுட் பண்ணதுக்கப்புறமா இருமலுக்கான காஸ் தெரியலனா அது கேன்சராக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கலான்ட்டு சில வகையான டெஸ்ட் பண்ணுவோம். அதில் சில இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் என்னன்னா எக்ஸ்ரே அல்லது சிடி ஸ்கேன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்ரே அல்லது சிடி ஸ்கேனில் எதனா கட்டி மாதிரி தென்பட்டால் அந்த லொக்கேஷனை பொறுத்து நம்ம ப்ராங்கோஸ்கோப்பி அல்லது சிடி கைடட் பயாப்சி பண்ண வேண்டி வரலாம். இந்த பயாப்சியில் நம்மளுக்கு அது கேன்சராக இல்லைன்னா வேறு எதனா கட்டியானது கன்ஃபார்ம் ஆகும். சப்போஸ் அது கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் அது எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில ஸ்டேஜிங் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும்.